அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இப்போ நம்ம திருமண பாவம் அப்படிங்கிறத ரிஷப லக்னத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம் அப்படின்னாலே காலபுருஷ தத்துவத்தின் 2வது லக்னம், பேச்சு வன்மை அதிகமாக உள்ள லக்னம், பணத்தின் மீது மிகுந்த குறிக்கோளுடைய லக்னம். இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். இது ஆணா இருந்தால் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன், இது பெண்ணா இருந்தால் கலஸ்தரக்காரகன் செவ்வாய். அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு பெண் ஜாதகமாக இருந்தா கவனமாக பொருத்த பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் தான் 7ஆம் அதிபதியாக வருவார், கலத்திர காரகனாகவும் வருவார். இந்த செவ்வாய் எங்கே இருக்கக்கூடாது? 6, 8, 12 இருக்கக்கூடாது. முக்கியமாக 3ஆம் இடத்தில் இருக்கவே கூடாது. இந்த 7ஆம் அதிபதி 3க்கு போனாலே இங்கே திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய பிரச்சனையை கொடுத்துருது. ஒருத்தர் சந்தேகப்படுறது, அல்லது அவர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடுது, வேறு நபர்கள் வாழ்க்கையில் உள்ள வருது, இப்படி சில விஷயங்கள் நடந்து போகுது. எங்கே சார் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வழக்கம் போல சொல்கிறது தான், 3 இடங்களில் பார்க்க வேண்டும். நீங்கள் லக்ன ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்கும். ராசி, நவாம்சம், துவதசாம்சம் சொல்லக்கூடிய 3 இடங்களில் இந்த செவ்வாய் 6, 8, 12 போகக்கூடாது. சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணணும்? பரிகாரம் பண்ணிக்கணும். பரிகாரம் வேலை செய்யுமா சார்னு கேட்டிங்கன்னா தனியாக நம்ம பதிவு போடுவோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பரிகாரம் வேலை செய்யும். கோயில் பரிகாரம் போனால் கூட ஒரு போதுமானது. அப்போ ரிஷப லக்ன பெண் ஜாதகத்துக்கு ஒரு ஜோடி சேர்க்கும் பொழுது, ஒரு துணை சேர்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி.